ஹலோ, வணக்கம் மக்களே. இல்லை வேறு ஒன்றும் இல்லை. லாஸ்ட் வீடியோவில் ஓகே டக்குன்னு சவுண்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அது சில சமயம் நடக்கும். சரி, ஸோ நம்ம போன வீடியோவில் ஓகே என்ன பார்த்தோம்னா, அதாவது ஒரு நாவிஸ் யூஸருக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவை, எப்படி படிக்கணுங்கிறது நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, குழந்தைகள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அதே சமயத்தில் அதாவது எல்லாமே ஆப்பு தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். நீங்கள் எப்படி மொபைலில் எப்படி ஒவ்வொரு ஆப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே தான் கம்ப்யூட்டர்லேயே லேப்டாப்லேயும் ஒரு டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த டெக்னாலஜிக்கான ஆப்பை நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயும் லேப்லையும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும், இல்லைன்னா பதிவு பண்ணிக்கணும். இன்ஸ்டால்ங்கிற வார்த்தைக்கு என்னென்ன பொருத்த பதிவு அப்படின்னு சொல்லலாமா, இல்லை வெறும் பதிவுன்னு சொல்லிக்கலாமா? தொழில்நுட்ப பொருத்த பதிவு. சரி, ஏன்னா அதாவது மக்களை மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் ட்ரையாக தான் போகும். ஓகே, என்ன கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு தான் நான் எடுக்கும்போது எப்படியாவது இந்த முதல் 15 மணி நேரத்தை ஓகே செலவு பண்ணிக்கோங்க. இந்த செட் ஆஃப் வீடியோஸ் வந்து யாருக்குன்னா, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், கம்ப்யூட்டரை பற்றி அறிமுகமே இல்லாதவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் முதல்ல வந்து சொல்லிருங்க. இந்த மாதிரி ஒரு கற்பி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல முதல் 15 மணி நேரத்தை எப்படியாவது கவனிச்சிரு. அப்புறம் யூ வில் ஹேவ் ரஃப் ஐடியா அபவுட் எவ்ரிதிங். எந்த டெக்னாலஜியை பார்த்தும் நீங்க பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஓகேவா? சரி, நீங்க இந்த ஒரே ஒரு ஹெல்ப் இல்லைன்னா இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க போதும். சரி, இப்போ ஓகே இது பார்த்தோம். ஓகே, நீங்க இப்போ நான் சப்ஜெக்டுக்கு வரேன். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க விஷுவல் ஸ்டுடியோ 2022 அப்படிங்கிற ஒரு ஆப், அதை என்னன்னு சொல்லுவோம்? ஆப்னு சொல்லுவோம், ஐடிஇன்னு சொல்லுவோம். ஐடிஇன்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, அந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களுடைய மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். மொபைல்ல எப்படி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்றீங்களோ அதே கான்செப்ட் தான். என்ன மொபைல் ஆப் சின்னதா இருக்கும், இந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022ங்கிற ஆப் பெருசா இருக்கும். சரியா? ஓகே, இந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022 அப்படிங்கிற ஆப்புக்கு இன்னொரு பேர் ஐடிஇன்னு சொல்லுவோம். விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஐடிஇ. ஐடிஇன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். என்னடா இவர் ஒரு வார்த்தையை ஒரு சொல்லை 2-3 தடவை சொல்றாரு, ரிப்பீட் பண்றாரு. ஆமா, ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா புதுசா கவனிக்கிறவங்களுக்கான இந்த பாடங்கள்ங்கிறத நிறைய தடவை சொல்லிட்டேன். நான் சொல்வதன் மூலம் அந்த வார்த்தைகள், அந்த சொற்கள், அந்த வேர்ட்ஸ், டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே உங்கள் காதுகள் மூலமாக உங்கள் மூளையை சென்று அடைய வேண்டும். ஏன்னா கம்ப்யூட்டரை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ 2022 விஎஸ் 2022 அப்படிங்கிற வார்த்தை உள்ள போகணும் இல்ல, அவங்களுடைய மனசுக்குள்ள போகணும்ல. ஏன்னா நான் முன்னாடி சொல்லிட்டேன், நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. என்ன ப்ரிப்பேர் பண்ணால எனக்கு அந்த ஃப்ளோ கிடைக்காது. என்னுடைய ஃப்ளோக்குள்ள வந்தீங்கன்னா, எதையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க என்னுடைய அலைவரிசைக்குள்ள வந்துட்டீங்கதா அர்த்தம்.
என்னுடைய அலைவரிசைக்குள்ள என்னுடைய ஃப்ரீக்குவன்சிக்குள்ள வந்துட்டீங்கன்னா நான் சொல்லி கொடுக்குற ஃப்ரீக்குவன்சிக்குள்ள உங்களுடைய லேர்னிங் ஃப்ரீக்குவன்சியும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய கற்றுக்கொள்ளல் என்றது என்ற ஒரு விஷயம் வந்து வேகமா இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ திருப்பி கான்செப்டுக்குள்ள வர, நீங்க லாஸ்ட் வீடியோல ஆர்வம் இருக்கும் மாணவர்கள் அந்த VS 2022 ஓகேவா, திருப்பி வேணா ஒரு தடவை பார்ப்போம். ஓகே, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போறேன். ஓகே, VS 2022 ஓகே, டவுன்லோடு கொடுங்க. இது எடுத்துட்டு போகும். ஓகே ஓகே, இங்கே இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே கம்யூனிட்டி எடிஷன், ப்ரொஃபஷனல் எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன் இருக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இந்த கம்யூனிட்டி எடிஷன். கம்யூனிட்டி எடிஷன் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ. பாருங்க, அங்கேயே வருது பாருங்க, ஃப்ரீ ஃபார் இண்டிவிஜுவல் டெவலப்பர்ஸ், அகாடமிக் யூசர்ஸ் அண்ட் ஓப்பன் சோர்ஸ். போதும், இதுலேயே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். சரியா? இது பார்த்துக்கோங்க, இது விஷுவல் ஸ்டுடியோ 2022ங்கிறது ஒரு பெரிய ஆப்பு, அவ்வளவுதான். ஸோ அந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஆப் விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஒரு பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லும் போது உங்க மனசுக்குள்ள ஓடணும், அது ஒரு ஐடிஇ. வேணா இப்படி சொல்லலாம், இந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022 கம்யூனிட்டி எடிஷன் அப்படிங்கிற ஐடிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே, அந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப் மூலியமா நீங்க மொபைல் ஆப் டெவலப் பண்ணலாம், கன்சோல் அப்ளிகேஷன் ஆப் வந்து நீங்க டெவலப் பண்ணலாம், நீங்க வெப் அப்ளிகேஷன் ஆப் நீங்க டெவலப் பண்ணலாம். அவ்வளவுதான். இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஆப்புக்குள்ளதான் ஓகே C# அப்படிங்கிற லாங்குவேஜை யூஸ் பண்ணி நீங்க கன்சோல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். ஓகே, அப்புறம் C# லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். C# லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன் ஆப் டெவலப் பண்ணலாம். ஸோ 3 விதமான ஆப்புகள், 3 விதமான அப்ளிகேஷன்ஸ் நீங்க டெவலப் பண்ணலாம். இப்போதைக்கு போதும், இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா இப்போ வந்து விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப் எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை நான் அழகா உங்க மனசுக்குள்ள, உங்க மூளைக்குள்ள பூத்திட்டேன். நீங்க மொபைல்ல எப்படி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்றீங்களோ அதே கான்செப்ட் தான் இங்க. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ 2022 அப்படிங்கிற ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்றது மூலியமா அதுக்குள்ள போய் C# லாங்குவேஜ் மூலியமா நீங்க 3 விதமான ஆப்புகள் டெவலப் பண்ணலாம். ஒன்னு மொபைலு, ஒன்னு டெஸ்க்டாப்பு, இன்னொன்னு வெப். அவ்வளவுதான், போதும். இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்புறம் இந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்புக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. மேலோட்டமா உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரியா? இந்த விஷுவல் ஸ்டுடியோ ஆப், விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்புக்குள்ளதான் C# லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்க 3 விதமான அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். ஒன்னு 3 விதமா 4 விதமா, ஒன்னு வந்து கன்சோல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். அப்புறம் ரெண்டாவது மொபைல் ஆப் டெவலப் பண்ணலாம். மூணாவது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். நாலாவது வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த லாங்குவேஜ் C# லாங்குவேஜ் என்ன பண்ணுது? ஓகே, ஏன்னா நீங்க C# லாங்குவேஜ்ல டைப் பண்றது எல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸா இருக்கும், ஆங்கில வார்த்தைகளா இருக்கும்.
அப்புறம் நீங்க கண்ட்ரோல் F5 கொடுத்து கம்பைல் பண்ணும்போது உங்களுடைய ஆங்கில வார்த்தைகள் இருக்கக்கூடிய உங்களோட நீங்க டைப் பண்ண ப்ரோக்ராம் கம்பைலருக்கு போகும். கம்பைலர் என்ன பண்ணும், அந்த கம்பைலரும் C# லாங்குவேஜுக்குள்ளதான் இருக்கும். அந்த கம்பைலர் என்ன பண்ணுது, ஓகே, உங்களுடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் புரிஞ்சுக்கக்கூடிய லோ லெவல் லாங்குவேஜான ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுத்தது. அவ்வளவுதான். புரியுதுங்களா மக்களே? இது எப்படியாவது புரிஞ்சுக்கோங்கப்பா, இல்லைன்னா போட்டு போட்டு கேளுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன நடக்குங்கிறது. சரியா? அப்புறம் இது நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க. ஓகே, நான் இங்க கொடுக்குறேன். என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க எனக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு பாருங்க, விசுவல் ஸ்டுடியோ 2022. ஓகே, இதை நான் கிளிக் பண்றேன். உங்களுக்கு ஆரம்பத்துல ஓகே, நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். என்ன முதல் தடவையா நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க இல்லையா, கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். உங்களுடைய ரேமும் உங்களுடைய எஸ்எஸ்டியும் நிறைய மெமரி இருந்ததுன்னா, நிறைய ஸ்பேஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஒருவேளை நீங்க 4GB ரேம் தான் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா உங்களுடைய விசுவல் ஸ்டுடியோ 2022 நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ பதிவு பண்ணிட்டு அப்புறம் முதல் முறையா ஓபன் பண்றதுனால அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது அந்த டைம் வந்து லோடிங் டைம் சொல்லுவாங்க. சரியா? ஓகே, நீங்க இன்னொன்னு, இந்த நான் பாருங்க இப்ப திருப்பி சொல்றேன், முன்னாடியே நான் உங்களுக்கு எடுத்திருப்பேன். இதை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஏன்னா நீங்க இப்போ வந்து இந்த விசுவல் ஸ்டுடியோ 2022 ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது எங்க போய் பதிவு ஆயிருக்கும், உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்ல. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற அந்த ஆப் ரேமுக்கு பிரயாணம் செய்யும். ஆமா, இந்த விசுவல் ஸ்டுடியோ 2022 அப்படியே ரேமுக்கு வரும். அதனாலதான் நான் சொல்றேன் ரேமோட கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லதுன்னு. சோ இப்ப நான் கிளிக் பண்றேன். ஓகே, எனக்கு வேற விதமா வரலாம், உங்களுக்கு வேற விதமா வரும். ஏன்னா நான் வந்து நிறைய தடவை இதை பயன்படுத்தி இருக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், விசுவல் ஸ்டுடியோ 2022 இன்ஸ்டால் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 3-4 மணி நேரம் ஆகலாம், உங்களுடைய மிஷினோட வேகத்தை பொறுத்து, உங்களுடைய மிஷினோட கம்ப்யூட்டருடைய ஞாபக சக்தியை பொறுத்து. புரியுதா? ஓகே.